வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் பபுள் மெமரிஸ், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் இருக்கிற ஒரு டாப்பிக்கு. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி மில்லியன்ஸ் பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம ஒரு சிங்கிள் ஐசி பேக்கேஜில் ஸ்டோர் பண்ண முடியும். மேக்னெட்டிக் பபுள் இஸ் ஏ டைரக்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ் மீடியம். இதில் மேக்னெட்டிக் பபுள்ஸ் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் வித் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் ஆஃப் ஏ ஃபியூ மைக்ரோமீட்டர் டயாமீட்டரில் இருக்கும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னாக்கா, அந்த மெட்டீரியல் மேக்னெட்டிக் கார்னெட் அப்படிங்கிற மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். அது ஸ்டோர் த டேட்டா ஆஸ் மைக்ரோஸ்கோபிக் மேக்னெட்ஸாக ஸ்டோர் பண்ணுது. தின் ஃபிலிம் ஆஃப் தீஸ் கார்னெட்ஸ் ஆர் டெபாசிட்டட் ஆன் ஏ நான் மேக்னெட்டிக் சப்ஸ்ட்ரேட். இந்த கார்னெட்லாம் மேக்னெட்டிக் இல்லாத ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் டெபாசிட் பண்ணு. அந்த மேக்னெட்டிக் இல்லாத மெட்டீரியல் என்னென்னா கேடோலினியம் கேலியம் கார்னெட் அப்படிங்கிற GGG அப்படிங்கிற மெட்டீரியலில் அந்த மேக்னெட்டிக் கார்னெட்டை டெபாசிட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சிப்பில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு பர்மனெண்ட் மேக்னெட்டுக்கு இடையில் அந்த மேக்னெட்டிக் டொமைன் கான்ட்ராக்ட் ஆகுது, சுருங்குது. அண்ட் ஃபைனலி ஃபார்ம் ஏ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் டொமைன் ஏரியா. அந்த சுருங்கிட்டு ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு டொமைன் ஏரியாவாக சிலிண்ட்ரிக்கலாக ரவுண்டாக நமக்கு கிடைக்குது. அது மேக்னெட்டிக் பபுளாக ஆகுது. ஸோ இந்த பபுள்ஸ் கன்ஸ்டியூட் ஏ மேக்னெட்டிக் ரீஜன் ஆஃப் ஒன் polarity, எய்தர் நார்த்து ஆர் சவுத்தில் மேக்னெட்டிக் ரீஜன் ஆஃப் ஆப்போசிட் பொலாரிட்டியில் இருக்குது. This information is represented as the presence or absence of bubble at a specified location. The bubble position remains unchanged even in the absence of electrical power. Absence of electrical power இருக்கும்போது கூட அந்த பொசிஷன் மாறாது. The bubbles can move electronically through the access lines at very high speed and hence the access time and storing time நமக்கு very less in this type of memories. ப்ரெசன்ஸ் பபுள் காமிக்கிறது ப்ரெசன்ஸாக இருக்கிறது என்னென்னா, அது லாஜிக் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆப்சன்ஸ் ஆஃப் பபுள் லாஜிக் 2வை லாஜிக் 0வை பண்ணுது. ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஒரு மேஜர் லூப் இருக்கும், அப்புறம் 157 மைனர் லூப் இருக்கும். ஈச் மைனர் லூப்பும் 241 பபுள் சைட்ஸ் இருக்கும். தௌசண்ட்ஸ் ஆஃப் கோடட் கேரக்டர்ஸு ஸ்டோர் ஆகியிருக்கும். இதுதான் நமக்கு அந்த சர்க்யூட் டயக்ராம். இப்போ ரைட்டிங் ஆப்ரேஷன் எப்போனா, டேட்டா ஸ்டோர்டு போகுது, கோஸ் ரைட் ஸ்டேஷன். அந்த ரைட் ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் மைனர் லூப்புக்கு வந்துடுது. ரீட் த டேட்டா ஃப்ரம் த ஸ்டோரேஜ்லேருந்து ரீட்னா பபுள் ஃப்ரம் மைனர் லூப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த மைனர் லூப்புக்கு, அப்புறம் ரீட் ஸ்டேஷனுக்கு போகுது, அப்புறம் மைனர் லூப்புக்கு மறுபடியும் வந்துடுது. த டேட்டா கேன் பி ஆல்டர்ட் பை த எரேஸ் ஸ்டேஷன். எரேஸ் வேணும்னா நம்ம எரேஸ் ஸ்டேஷனுக்கு வச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.